ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவுடோர் குக்கிங் வித் சந்தியா. இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நாங்கள் எங்கள் காட்டுக்கு மருந்து அடித்தோங்க. பட் மேனுவலாக அடிக்கல, ட்ரோன் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன் நாங்கள் ட்ரோன் பிளான் பண்ணோம், மேனுவலாக அடிக்கல அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகும். அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ உங்களுக்கு எங்கேயாவது இடையில் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த காட்டுக்கு தாங்க நாங்கள் மருந்து அடித்தோம். மரவள்ளிக்கிழங்கு காடு, குச்சிக்காடு. ஏன் நாங்கள் ட்ரோன் பிளான் பண்ணோம், மேனுவலாக அடிக்கலை அப்படின்னா, இலையெல்லாமே பழுத்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. அடியில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நுனியிலையுமே லைட்டாக பழுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இது என்ன அப்படின்னு நம்ம கவனித்து பார்க்கும்போது ஒரு பூச்சி தாக்குதல் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, இது கண்டிப்பாக நம்ம மருந்து அடித்து தான் ஆகணும். ஏன்னா இது 1 இயர் பயிர் இல்லைங்களா, இது இப்படியே விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஈல்டு வராது. 1 இயர் நம்ம பட்ட கஷ்டம் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்றதுனால நாங்கள் மருந்தடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஏன் நாங்கள் ட்ரோனில் மருந்தடித்தோம் அப்படின்னா, கிளை எல்லாமே கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்குங்க. அதனால் இதில் ஒரு ஆள் உள்ளே போயிட்டு மருந்தடிச்சிட்டு வெளியில் வர முடியாது. அதனால தான் நாங்கள் ட்ரோன் பிளான் பண்ணிட்டோம். பாருங்கள், இலையெல்லாமே அப்படியே தொட்டால் கையோடு வருதுங்க. பச்சை இலையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம தொட்டோன்னா கையோடு வராது. இலையெல்லாமே பழுத்ததுனால எல்லாமே கொட்டிடுச்சு. பாருங்கள், உள்ளே பார்த்தாலே, காட்டுக்குள்ளே பார்த்தாலே ஃபுல்லாக இலையாக தாங்க கிடக்குது. அதனால தான் நாங்கள் ட்ரோனில் பிளான் பண்ணிட்டோங்க. ட்ரோன் வர வச்சுருந்தோம். ட்ரோனும் வந்துருச்சு. அவர் ட்ரோனை இப்போ கொஞ்சம் செட் பண்ணிகிட்ருக்காருங்க. எங்கள் மாமனார் தான் மருந்து எல்லாமே கலக்குனார். இதுக்கு என்ன ரேஷியோ சொன்னார் அப்படின்னா, மோனோக்ரோட்டோபாஸ் அப்படின்ற மருந்து 150 ml, டைட்டன் பவுடர் 100 grams, நம்ம ட்ரெஸ் வாஷ் பண்ணுற சோப் பவுடர் இருக்குங்க இல்லைங்களா, ரின் பவுடர், அது 200 grams ஆட் பண்ணிக்க சொன்னாருங்க. இது எல்லாத்தையுமே 10 லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க சொன்னாங்க. மருந்தும் கலக்கி ரெடி பண்ணியாச்சு. இது நம்ம தண்ணி கேன் இருக்குது இல்லைங்களா, அந்த தண்ணி கேனில் தாங்க கரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. இது கொஞ்சம் கரையில், அதனால் கைவிட்டு கரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. இது கொஞ்சம் ஆபத்தான மருந்து தாங்க. அதனால் நம்ம குழந்தைங்கக்கிட்டேருந்து சேஃபாக பார்த்துக்கணும். இப்போ பெரியவங்க நம்ம ஏதாவது தொட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கையெல்லாம் வாஷ் பண்ணிப்போம். குழந்தைங்க அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அதனால் குழந்தைங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் இந்த மருந்தை சேஃபாக தான் பார்த்துக்கணும். கொஞ்சம் வடியில், அதனால் வடிகட்டி வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. இதில் தாங்க அவர் மொபைல் செட் பண்ணி ட்ரோனை ட்ராக் பண்ணிகிட்டு இருந்தார். பாருங்கள், இவ்வளோ காட்டுக்கும் மருந்து அடிக்கணும். கிட்டத்தட்ட இது ஒரு 1.5 ஏக்கர் பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேங்க. இங்கே கொஞ்சம் இருக்குது, பின்னாடி பக்கமும் கொஞ்சம் இருக்குது. மருந்தை இப்போ ட்ரோன் டேங்க்கில் ஃபில் பண்ணிக்கிறாங்க. இந்த தண்ணி கேனில் மிக்ஸ் பண்ண அந்த மருந்து இந்த ட்ரோன் டேங்க்கில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 டேங்க் பக்கமாக வந்துச்சு. ட்ரோனும் சென்சார்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்காரு. ட்ரோனும் கிளம்பிடுச்சுங்க. நல்லா தாங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டுச்சு. ஆனால் இது கொஞ்சம் இந்த காட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிருக்கிற வேலை. பட் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னார். ஏன் அப்படின்னா, எங்கள் காட்டுக்குள்ளே நிறைய லைன் கம்பெல்லாம் போயிட்டுருக்குங்க. லைன் எல்லாமே கீழே தான் போயிட்டுருக்கு. அதனால் பார்த்து அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னார். மற்றபடி நல்லாவே ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துருக்காங்க போனாங்க. இது நம்ம உள்ளே போய் மேனுவலாக அடிக்க முடியாது. ஏன்னா அடியில் தான் இலையெல்லாம் கொட்டியிருக்கு. இன்னும் மேலெல்லாம் நல்லா தாங்க இருக்குது. அது பழுக்கிற ஸ்டேஜ் ஆகிடுச்சு. சரி, அப்படியே விடக்கூடாது அப்படின்றதுனால தான் நாங்கள் ட்ரோன் வர வச்சுட்டோம். உள்ளே போயிட்டு ஒரு ஆள் மருந்து அடிச்சுட்டு வெளியில் வர முடியாது இல்லைங்களா, அதனால தான் நாங்கள் ட்ரோன் பிளான் பண்ணிட்டோம். பிரஜினும் அந்த பக்கம் ட்ரோன் அந்த பக்கம் போனால் அந்த பக்கம் போயிட்டு, இந்த பக்கம் போனால் இந்த பக்கம் போயிட்டு, அவனும் கொஞ்சம் நேரம் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். நல்லா ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துச்சுங்க. அவ்வளோதாங்க, ஸ்ப்ரே பண்ணி முடிச்சாச்சு. கண்டிப்பாக இவ்வளோ காட்டுக்கும் மேனுவலாக அடிச்சிருக்க முடியாது. அதனால தான் நாங்கள் ட்ரோன் பிளான் பண்ணிட்டோங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் வாட்சிங். டாடா.